திருப்புரால வந்து பார்த்தீங்கன்னா, 47 பசங்க வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவால இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300, 400 பேருக்கு வந்துட்டு இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்புரா கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டதா வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா, Facebookலலாம் வந்து பயங்கரமான பரபரப்பு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் இந்த ஒரு மாசத்துல ஒரு இன்சிடென்ட்லயோ கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2007லேருந்து 2024க்குள்ள ஒரு 20 வருஷத்துல இத்தனை பேர் பாசிட்டிவா இருக்காங்க. இந்த 43 47 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு 400 பேர் வந்து பாசிட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் உண்மை. ஜஸ்ட் சில பேர் வந்து ஃபேக்கா வந்துட்டு உடனே ஹெச்ஐவி வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு, எந்த பொண்ணு அது, யார்கிட்ட போய் ஹெச்ஐவி வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பை கிரியேட் பண்றாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு முக்கியமான ஒரு பால்வினை நோயான ஹெச்ஐவி பத்தி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ். இந்த வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹெச்ஐவியை க்யூர் பண்ணாது, எய்ட்ஸை க்யூர் பண்ணாது. உங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஒருத்தங்க ஹெச்ஐவினால உடனே இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே இறக்காம அந்த ஹெச்ஐவி கவுண்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி ஒரு 5 வருஷத்துல இறக்குற ஒரு ஆளை 30 வருஷம் 40 வருஷம் கூட வாழ வைக்க முடியும். ஸோ ஹெச்ஐவி வந்துட்டால இறந்துருவாங்க அப்படின்றது கிடையாது. மாத்திரை இருக்கு, ஆனால் அதை க்யூர் பண்ணாது. அந்த ஹெச்ஐவி வைரஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஹெச்ஐவி வைரஸ்னால ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன அப்படின்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஹெச்ஐவிலேயே இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவின்றது எய்ட்ஸ், அதாவது உங்களோட இம்யூனிட்டி, அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், உங்கள் உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும். அதனால இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈஸியாக வந்து இறந்துடுறாங்க. இதனால தான் ஹெச்ஐவியில் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஹெச்ஐவி ஏன் பரவுது, எப்படி பரவுது, மோஸ்ட் காமன் அப்படி எப்படி பரவறதுக்கு முக்கியமான மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னா வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு வச்சுக்கிறாங்க, அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருந்ததுன்னா அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ரூட். அப்போ ஆணை வச்சுக்கிட்டா அப்படின்னு சில பேர்ல கேட்பாங்க. ஆணுலாம் பரவும். ஓகேங்களா? ஹோமோசெக்சுவல்ஸ்க்கும் பரவும். அதே மாதிரி மேலும் ஃபீமேல் பண்ணாலும் பரவும், ஃபீமேல் பண்ணாலும் பரவும். என்ன சார் எப்படி பரவுதுன்னா, முக்கியமாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மேல்னும் போது அதில் வர விந்துக்கள், ஸ்பெர்ம்ஸ், அதுமாதிரி ஃபீமேல்னும் போது அவங்களோட அந்த உறுப்புலேருந்து வரக்கூடிய செக்ரீஷன், இது எல்லாமே இந்த வைரஸ் ஃபில்டாக இருக்கும். ஸோ அதில் கான்டாக்ட் ஆகும்போது பரவுது. இது ஹெச்ஐவி வந்து முக்கியமாக பரவக்கூடியது செக்ஷுவல் ரூட். ஒன்று. செக்ஷுவல் ரூட்டை தாண்டி ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சில நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷன்ஸ், நீடில்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அதிகமாக இதனாலேயே பரவுது. யாராவது ஒரு ஹெச்ஐவி யூஸ் பண்ணுற ட்ரக் அடிக்ட், அவன் ஒரு நீடிலை வச்சு யூஸ் பண்ணுறான், அதே ஊசி எடுத்து எனக்கும் கொடுறான்னு சொல்லிட்டு குத்திக்கிறது, இன்னொருத்தன் குத்திக்கிறது. இந்த மாதிரி காமனாக நீடில் டிரான்ஸ்மிட் பண்ணோம்னாலும் இந்த ஹெச்ஐவி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால நீடில் டு நீடில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுற இந்த நீடில், சிரிஞ்சு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இன்னொன்று முக்கியமாக முன்னாடி இந்த 70s 80sலாம் இந்த பார்பர் ஷாப்பில் வந்து காமனாக வந்து ஒரே பிளேடு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளேடை யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து இருக்கிற ரத்தம் இன்னொருத்தருக்கு பரவுது. ஸோ இந்த மாதிரி காமன் பிளேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த சலூன் கடைக்காரங்களாம் ஒரு பிரச்சனை, சார் புது பிளேடை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனாக இந்த ரேசர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தரோட ரத்தம் அந்த பிளேடில் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பரவும். அப்புறம் அருவின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த அருவின்னு ரொம்ப அழகான படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணியிருக்காது, ஆனால் அதுக்கு ஹெச்ஐவி வந்துருச்சுன்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளநீர் வெட்டுறவன் கையிலிருந்து அந்த ரத்தம் வந்து ஏதோ அந்த வாயில தெளிச்சு அது மூலியமா வந்து ஹெச்ஐவி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி டு பாடி கான்டாக்ட் எப்படின்னா எதர் இந்த ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ரூட், இல்லைன்னா அவங்களோட ரத்தம், இல்லைன்னா ஏதாவது ஃப்ளூயிட்னா இப்போ நுரையீரலில் இருக்கிற வந்து தண்ணி, வயிற்றில் இருக்கிற தண்ணி, இது மூலியமாக தான் ஹெச்ஐவி பரவும். மற்றபடி சும்மா கை கொடுக்குறாங்க, இல்லைன்னா கட்டி பிடிக்கிறாங்க, இல்லைன்னா கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணால் கூட ஹெச்ஐவி வராது. முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலும் ஹெச்ஐவி வராது, எய்ட்ஸ் வராது. மெயினாக நான் சொன்ன அந்த செக்ஷுவல் பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலம் தான் ஹெச்ஐவி வந்து பரவுது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டேக் ஹோம் மெசேஜ், இது வந்துருச்சுன்னா லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சொசைட்டியில் பேர் மரியாதை இருக்காது, சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஹெச்ஐவி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ். எல்லாரும் காண்டம்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரேண்டமாக யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்களோட செக்ஸ் வைக்கிறீங்கன்னா அப்படியே வைக்காதீங்க. காண்டம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா சர்வைக்கல் டயஃப்ராமிக் கேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காமனாக யூஸ் பண்ணுற நீடிலு, பிளேடு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்களே வந்து கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ஹைஜீன் இது பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுங்க. இதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் பேர் தான் NACO, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்.
அவங்களோட நம்பர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர், நெட்டில் கூகுளில் தட்டினாலே வருது. ஏதாவது ஹெச்ஐவி ரிலேட்டட் டவுட்ஸு, பாசிட்டிவ், ஐயோ நான் தெரியாமல் ஹெச்ஐவி பேஷண்ட் கூட வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்துட்டேன், எனக்கு வந்து இப்போ ப்ரொடெக்ஷன் வேணும், இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் உடனே அவங்களுக்கு அணுகுங்க. ஈஸியாக வந்து ஹெச்ஐவியை வந்துட்டு அவங்க சீக்கிரமாக வந்து கம்மி பண்ணி குணப்படுத்துவாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஹெச்ஐவி பற்றி முக்கியமான ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்கேன். இந்த இன்சிடென்ட்ன்றது ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட்டு. ஒரே டைமில் எல்லா மாணவர்களுக்கும் எய்ட்ஸ் வந்துருச்சுன்றது ஃபால்ஸ் ரிப்போர்ட். அது ஒரு டேட்டா ஓவர் த பீரியட் ஆஃப் 15-20 years. ஸோ லெட் அஸ் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெச்ஐவி. ஸோ ஸ்டே அலர்ட்.